வாலிபத்தை பாதிக்கிற ரெண்டு காரியங்கள். எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாலிபத்தை பாதிக்கிற ரெண்டு காரியங்கள். தயவு செஞ்சு நீங்க இதை எழுதி வைக்கணும். இந்த ரெண்டு காரியம்தான் வாலிபத்தை பாதிக்கும். இந்த ரெண்டு காரியம்தான். ஒன்னு பார்வை, ரெண்டு வார்த்தை. வேர்ட் அண்ட் ஐஸ். நாக்கும் கண்ணும் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. வாலிபத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இந்த ரெண்டும். இந்த ரெண்டு நீங்க கவனமா இருந்தீங்க, உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு பிரபலமான தேவ மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? This eye is the dim window of life. நமக்கு இருக்கு இல்லையா கண்கள், இந்த கண்கள் வாழ்க்கையின் கதவுகள். நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டவர் ரெண்டு கதவு நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படின்னா அந்த ரெண்டு கதவும் இந்த ரெண்டு கண்கள். கண்களை மட்டும் நாம சரியா பயன்படுத்த தொடங்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில் பயணம் தொடங்கிவிட்டது என்று பொருள். When you start using your eyes on the proper way, you are going to be all right. ஏன்னா இது ரெண்டும் வாழ்க்கையுடைய கதவுகளாகும். நாம வாசிக்கும் பொழுது 30% தான் நமக்கு புரியும். வாசிக்கும் பொழுது எத்தனை சதவீதம் நமக்கு புரியும்? 30%. நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 30% புரிஞ்சாச்சு. ஸ்கூல் புக்கு நாம வாசிக்கிறோம்னா 30% புரிஞ்சாச்சு. அதே நேரத்தில் நாம கேட்கிறோம்னா 10% புரியும். நாம கேட்கறது எத்தனை சதவீதம் புரியும்? 10%. நாம வாசிக்கிறது எத்தனை சதவீதம் புரியும்? 30%. ஆனா நம்ம பார்க்கறது 90% புரியும். வாசிக்கிற எத்தனை சதவீதம் புரியுது? 30. கேட்கறது எத்தனை சதவீதம் புரியுது? 10. பார்க்கறது எத்தனை சதவீதம் புரியுது? 90. அப்போ பார்க்கிற 90ம் கேட்கிற 10ம் சமம் 100. நிகழ்காலத்தில் வீடியோவுக்கு ஏன் முக்கியத்துவம் தெரியுமா? ஏன்னா பார்த்துக்கிட்டே கேட்கும்போதான் 100% புரியுது. அதனாலயாக்கும் வீடியோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆட்களை பாதிக்கிறது. பார்க்கிறாங்க கண்ணால 90%, கேட்கிறாங்க காதால 10%. 90 + 10 = 100. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம எதை பார்க்கிறோம் என்பதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தயவு செஞ்சு ஒரு சகோதரனை போல நான் உங்களுக்கு டீச் பண்றேன். வாட் யூ see is your life. நீங்க எதை பார்க்கறீங்க அதுதான் உங்க வாழ்க்கை. நீங்க டெலிவிஷனுக்கு முன்ன உட்கார்ந்து எதை பார்க்கறீங்க, நீங்க மொபைலுக்கு முன்ன உட்கார்ந்து எதை பார்க்கறீங்க என்பதை வச்சு உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை நிர்ணயிக்க முடியும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வச்சு நாம சரி பண்ண வேண்டியது தெரியுமா? நம்முடைய கண்களை. நம்முடைய கண்ணு மட்டும் சரியாச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 90% சரியாகிவிடும். 2 வார்த்தை.
இப்ப உள்ள எல்லா பிள்ளைகளையும் பாருங்க, இப்ப உள்ள எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த கோபத்தோட வார்த்தைகளை வெளிப்படுத்துவது சர்வசாதாரணமா மாறிவிட்டது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல வீடியோல பாக்குறது எல்லாமே கண்ணை வச்சு ஷூட் பண்றது, கொல்றது, அடிக்கிறது. பாத்தீங்களா? அதை பார்த்து 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 விளையாடி 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 இவங்க என்ன ஆகுறதுன்னா இவங்க உணர்வுகள் கடினமாகுது. யாரும் அசைக்க முடியாத அளவுல பாறைய போல கடினமாகுது இவங்க உணர்வுகள். இவங்களை யாரும் திருத்த முடியாது. ஏன்னா இவங்க அப்படி வளரணும். நேரம் கிடைக்கும்போ இவங்களுக்கு ஒரு வார்த்தை பேச வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த உணர்வும் கோபமும் சேர்த்து தான் பேசணும். ரெண்டு காரியம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நீங்க பேசுங்க. ஒண்ணு ஒண்ணு கண்ணு, ரெண்டு நாக்கு. நான் இந்த வாலிபர் கூட்டத்தில் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க கண்ணும் உங்க நாக்கும் எப்படி இருக்கு? How do you use your eyes and your tongue? அதை எப்படி பயன்படுத்துறீங்க நீங்க? இனி நான் ஒன்று ரெண்டு உதாரணத்தை சொல்லுவேன். ஒன்று ரெண்டு உதாரணத்தை சொல்லிட்டு பைபிள்ல இருந்து ஒரு வாலிபனை காட்டி தருவேன். அவனுக்கு அனுகூலமானது ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தர் அவனை எப்படி மாற்றினார் என்பதை நான் காட்டி தந்து ஜெபிக்க போறோம். வாலிபம் அழிந்து போக காரணங்கள் ரெண்டு தான். ஒன்னு கண்ணு, இன்னொன்னு வாய். நம்ம எதை கண்ணால பார்க்கிறோமோ அது நம்முடைய சிந்தைக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறது. அது அப்படியே நம்முடைய சிந்தையை தொட ஆரம்பிக்குது. நல்ல காரியங்களை பார்த்தீங்க, வசனம், ஆராதனை, ஜெபம், தேவ சமூகம், கர்த்தருடைய சன்னதி, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்க கண்ணால பார்க்கறது உங்களுக்குள்ள போகும். நீங்க தேசத்துல தெய்வ நாமத்திற்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் வளருவீர்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்தில் உங்க பார்வை தெய்வ சித்தம் இல்லாத உலக பிரகாரமான இச்சைகளை தூண்டுகிற, கோபத்தை அதிகரிக்கிற காரியங்களை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அப்படியே நீங்க வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். நீங்க சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறவர்களாய் வளர வாய்ப்புண்டு. இனி ஆண்டவர் மாற்றி எடுத்த ஒரு வாலிபனை பைபிள்ல இருந்தவங்க முன்ன காட்டித்தாரேன். அவன் தன் வாழ்க்கையில சந்திச்ச சிக்கல்கள், அந்த சிக்கல்களுக்கு நடுவுல அந்த பிள்ளை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் என்பதை காட்டிட்டு நாம ஜெபிக்க போறோம். ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகத்தை ஒன்னு கையில எடுங்க. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை கையில எடுங்க. அங்கே ஒரு வாலிபனை பற்றி சொல்லி இருக்கு. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம். எல்லாரும் கையில எடுத்தீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. 13. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். ஒன்னு ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிற அந்த வாலிபனுடைய பெயர் ஈராம். பைபிள்ல 2 ஈராம் உண்டு. ஒன்னு தீரு தேசத்து ராஜாவாகிய ஈராம். இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது தீரு தேசத்து ராஜாவாகிய ஈராம் அல்ல, தீரு தேசத்துள்ள ஈராம் என்கிற ஒரு வாலிபன். இனி அந்த வாலிபனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. 14வது வசனம். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய கைம் பெண்ணின் மகன். பாத்தீங்களா? அப்போ இந்த பையனுடைய முதல் பிரச்சனை என்ன?
இவங்க அம்மா யூத பெண்மணியும் இவங்க அப்பா தீரு தேசத்துள்ள மனுஷனும், 2 രാജ്യത്തിൻ കലപ്പ്. ഒരാള് തീരു ദേശത്തിലുള്ള ആള്, ഒരാള് യൂദാവിലുള്ള ആള്. பைபிளை வாசிச்சா நமக்கு தெரியும் இது நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு. யூதர்கள் வெளி தேசத்தில் உள்ள ஆட்களை கல்யாணம் பண்ணவும் மாட்டாங்க, வெளி தேசத்தில் உள்ள ஆட்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் மாட்டாங்க. யூதர்கள் கல்யாணம் பண்றதெல்லாம் தங்கள் தேசத்துக்குள்ளதான், யூதர்களுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணுவாங்க, அந்தந்த கோத்திரத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பெண்மணி நப்தலி கோத்திரத்தை சேர்ந்த இந்த பெண்மணிய விவாகம் பண்ணி கொடுத்தது தீரு தேசத்துள்ள ஒரு மனுஷனுக்கு. கொஞ்சம் நாட்களுக்குள்ள அந்த மனுஷன் என்ன ஆனாரு? இறந்து போனாரு. அப்போ இந்த பிள்ளை 2 தேசத்தின் கலப்புல பிறந்தது. 1வது பிரச்சனை. 2வது பிரச்சனை, இந்த பிள்ளை தகப்பன் இல்லாம வளர்ந்தது. There is no father when he was a child. தாய்க்கும் தகப்பனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருக்குன்னா தாயார் ஆண் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பணும். யார்கிட்ட அன்பா இருப்பணும்? ஆண் பிள்ளைகள்கிட்ட. தகப்பனார் பேசுங்க. தகப்பனார் யார்கிட்ட அன்பா இருக்கணும்? பெண் பிள்ளைகள்கிட்ட அன்பா இருப்பணும். வீட்டில் 2 பெண் பிள்ளைகள்னா தகப்பனார் கழுத்து எப்பவும் உழுக்கியே இருக்கும். ஏன்னா 2 பக்கத்திலையும் பிடிச்சு தொங்குவனும். அந்த வீட்டில் தகப்பன் இல்லை. 1வது பிரச்சனை 2 தேசம், யூதாவும் தீருவும். 2வது பிரச்சனை, வழியில தகப்பன் இறந்து போனாரு. அப்படின்னு இந்த பிள்ளை இனி யாரு வளர்த்தணும்? இந்த பிள்ளை ஆண்டவர் தான் வளர்த்தணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த பிள்ளை இனி யாரு வளர்த்தணும்? ஆண்டவர் தான் வளர்த்தணும். இனி இந்த பிள்ளையுடைய 3வது பிரச்சனை, இந்த பிள்ளை வாழ்க்கையில அனுபவித்ததெல்லாம் வெறுப்பு, கசப்பு, காயம். என்னெல்லாம்? வெறுப்பு, பேசுங்க, வெறுப்பு, கசப்பு, காயம். நிகழ்கால பிள்ளைகள், பல பிள்ளைகளும் வாழ்க்கையில் அனுபவிக்கிறது வெறுப்பு, கசப்பு, காயம். வெறுப்பு, கசப்பு, காயம் இந்த பிள்ளைகளை என்ன மாற்று தெரியுமா? பழி வாங்குகிறவர்களாய் மாற்றுகிறது. வெறுப்பும் கசப்பும் காயமும் பிள்ளைகளை பழி வாங்குகிறவர்களாய் மாற்றுகிறது. சின்ன பிள்ளையிலே பழி வாங்குகிறவர்களாய் மாறணும், பழி வாங்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த 3 காரியம் இருக்கு. வெறுப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, காயம் இருக்கு. இந்த 3 பிள்ளைகள் மனுஷனை பழி வாங்காம விடமாட்டேன்னு துடிக்குது. இப்ப இந்த பிள்ளை வெறுப்பு, கசப்பு, காயம் இவைகள்ல வளர்ந்த பிள்ளை. 14வது வசனத்தை ஒரு தடவை கூட பாருங்க. இந்த பிள்ளைக்கு கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்திருந்தார் தெரியுமா? யுக்தி, புத்தி, அறிவு. என்ன ஆச்சரியமான ஒரு ஆண்டவர்! 2 தேசத்துல ஒட்டி பிறந்த பிள்ளை, தகப்பனை இழந்த பிள்ளை, சின்ன வயசுல வெறுப்பும் கசப்பும் காயமும் அனுபவித்த பிள்ளை. ஆனா ஆண்டவரோ இவனுக்கு வெண்கலத்தில் வேலை செய்யத்தக்கதாக யுக்தியும் புத்தியும் அறிவும் கொடுத்திருந்தார். உண்மையான ஞானம், உண்மையான அறிவு,
உண்மையான புத்தி எங்கிருந்து வருகிறது? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அவனுக்கு ஆண்டவர் இந்த மூணையும் கொடுத்துட்டாரு. இவன் வெண்கலத்துல வேலை செய்கிறவன திறமை உள்ளவன். இப்போ சாலமோன் ராஜா தீரு ராஜாவிட்ட கேட்கிறான், எனக்கு தேவாலயத்துல வேலை செய்ய ஒரு ஆள் வேணும், எனக்கு தேவாலயத்துல வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்னு சொன்ன உடனே தீருவின் ராஜா சொல்றாரு, எனக்கு ஒரு பையனை தெரியும், அவனை தாரேன். எங்க தேசத்துல வெண்கலத்துல வேலை செய்ய அறியப்பட்ட ஒரு பையன் இருக்கிறான். அப்படின்னா இவன் விரல்களை பரலோகத்தின் தேவன் டிசைன் பண்ணி இருந்தார். இந்த கூட்டத்துல வச்சு இந்த கூட்டம் முடிவதற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை டிசைன் பண்ணணும், உங்க கைகளை டிசைன் பண்ணணும், உங்க கால்களை டிசைன் பண்ணணும். ஒன்னு கை தட்டி வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஒண்ணு. ரெண்டு கை தட்டி எந்த சூழ்நிலையில நீ வந்திருந்தாலும் இந்த பகல் கர்த்தர் உன்னை டிசைன் பண்ண போகிறார். பிள்ளைகளை எப்படி தாக்கலாம், பிள்ளைகளை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு அசுத்த ஆவிகள் பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம ஜெபிக்க போறோம். குடும்பங்களுக்கு விரோதமாக ஏவப்படுகிற அம்புகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ உடைக்கணும். அத்தனை பேரும் கண்ணை மூடணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். எல்லாரும் ஆவியில நிரம்பி ஒரு வெளிப்பாடா கண்டு நாம ஜெபிக்க போறோம். தேசத்துல தேவையில்லாத சில ஆவிகள் நம்முடைய தலையில வந்து குத்துது, நம்முடைய குடும்பத்துல வந்து குத்துது, நம்முடைய புருஷனுக்கு மேல வந்து குத்துது, நம்முடைய மனைவிக்கு மேல வந்து குத்துது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மேல வந்து குத்துது. அதை தடுக்க, வெட்டி எறிய பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து அபிஷேகத்துல நிரம்பி அத்தனை பேரும் ஜெபிங்க. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை உன் சரீரத்தில் இறங்குகிறது. ஒரு பெரிய விடுதலை உன் வாழ்க்கையில இறங்குகிறது. ஏதோ ஒரு அம்பு உன்னை குத்தி இருக்கு, ஏதோ ஒரு அம்பு உன் குடும்பத்தை குத்தி இருக்கு, ஏதோ ஒரு அம்பு உன் தனிப்பட்ட வாழ்க்கையை குத்தி இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ அதை உடைக்க போறாரு, உடைக்க போறாரு. கை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கொள். இப்ப விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை. உன் பிள்ளை விடுவிக்கப்படுது, உன் சரீரம் விடுவிக்கப்படுது, உன் வீடு விடுவிக்கப்படுது. கை தட்டி பெற்றுக்கொள். போராடு, போராடு, ஆவியில போராடு. நம்முடைய பிள்ளை தாறுமாறா நடக்குது, நம்ம பேசும்போது எதிர்த்து பேசுது, ஒன்னும் புரியாத மாதிரி இருக்குது, ஒரு தீவிரவாதி மாதிரி செயல்படுது. தேசத்துள்ள ஏதோ ஒரு ஆவி பிள்ளைய பிடிச்சிருக்கு, தேசத்துள்ள ஏதோ ஒரு ஆவி பிள்ளைய கலங்க பண்ணுது. கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குனா உங்க பிள்ளை விடுவிக்கப்பட முடியும். பல பிள்ளைகள் பெற்றோரை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? பெற்றோர் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கணும். எப்படி இருக்கணும்? டிஸ்டர்பன்ஸ். நான் ஃபோன் பண்றதுக்கு அவங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ், நான் வீட்டுல இருந்து இறங்கி போறதுக்கு அவங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ், எனக்கு பிடிச்ச காரியத்தை செய்யறதுக்கு அவங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ். பாடுபட்டு சுமந்து வேதனைப்பட்டு பட்டினி கடந்து வளர்த்தி எடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோர் என்ன நினைக்குது? பெற்றோர் தொந்தரவா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு மாறி மாறி வச்சிருக்க கோடு லாங்குவேஜ் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணு பையனுக்கு மெசேஜ் விடுது, மெசேஜ் விட்டு கேட்குது, மெயின் சுவிட்ச் வீட்டுல உண்டான்னு. தகப்பனாருக்கு வச்சிருக்க பேர் என்ன? தகப்பனாருக்கு வச்சிருக்க பேர் என்ன? மெயின் சுவிட்ச். உடனே அந்த பையன் திருப்பி விடுறான் உண்டன்னு, உடனே பெண்ணு திருப்பி விடுது அந்த பீச உருவன்னு. என்ன பயங்கரம் இல்லையா? பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம். இவ்வளவு தூரம் வந்த உடனே அந்த பிள்ளைகள் மனதுக்குள்ள பெற்றோரை ஒரு தொந்தரவா நினைக்கிறது எவ்வளவு கடினம் இல்லையா?
பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு மேல உயிரை விட பெரிய அன்பும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு தொந்தரவும். எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க சொல்ற நல்ல காரியமாக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா தோன்றது. படி, மொபைல் எடுக்காத, ஜபி, பைபிள் வாசி, இதெல்லாம் நமக்கு என்னவா தோணுது? நாளைக்கு நீங்களும் பெரிய ஆளாகி நீங்களும் கல்யாணம் பண்ணி உங்களுக்கும் பிள்ளை பிறக்கும்போ உங்க பிள்ளைகள் உங்களை டிஸ்டர்பன்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு வலிக்கும். இப்போ நமக்கு அதெல்லாம் ஒரு ஜாலி. பிள்ளைகளுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் பெருக 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 பிள்ளைகளுக்குள்ள விஷம் பெருகுது. அவனை பாருங்க, நான் சொல்லி முடிக்கணும். யூதாவின் ராஜாவாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் தீருவின் ராஜாவிட்ட கேட்கிறான், எனக்கு தேவாலயத்துல 2 வெண்கல தூண் டிசைன் பண்ணணும். அந்த 2 வெண்கல தூண் டிசைன் பண்ணக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். உடனே தீருவின் ராஜா சொல்றான், வெண்கலத்துல வேலை செய்வதற்கு எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு அப்பா கிடையாது. அவங்க அம்மா உங்க தேசத்தில் உள்ளவா. அவன் நப்தலி கோத்திரம். அந்த பையனை அனுப்பட்டா. சாலமோன் சொல்றான், அனுப்பிவிடு. அந்த பையன் வந்தான். சாலமோன் அவன்கிட்ட சொல்றான், இந்த 2 வெண்கல தூண்கள் டிசைன் பண்றத பார்த்து ஆலயத்தின் வாசல்ல காலு வைக்கிற ஆட்கள் ஆச்சரியப்படணும். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், மாதுளங்கள் கொத்தா இருக்கணும், அதுல எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாம் சொல்றான். எல்லாம் கேட்டுட்டு பையன் சொல்றான், நான் அப்படி பண்ணி தாரேன். அது எப்படி எனக்கு கற்றுத்தந்தது ஆண்டவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாலிபர்கள் பரலோகத்தின் தெய்வத்தால் பயிற்சி பெற்றவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் தேவாலயத்தில் வெண்கல தூண்களாய் மாற முடியும். கைதட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவாலயத்தின் வெண்கல தூண்களா மாற முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் தூண்களா மாற முடியும். தெய்வ நாமத்திற்கு உபயோகம் உள்ளவர்களாய் மாற முடியும். தம்பி, ஆண்டவருக்கு நீ தேவை. தங்கச்சி, ஆண்டவருக்கு நீ தேவை. இந்த சமூகத்துக்கு நீ தேவை. இந்த உலகத்துக்கு நீ தேவை. இந்த காலத்துக்கு நீ தேவை. கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை குறித்திருக்கிறார். உன்னை உயிரோட வைத்திருக்கிறார். உன்னை தொட்டிருக்கிறார். உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு வாலிபனை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பிரபலமான தேவ மனுஷன், அவருடைய பேர் லியோனார்ட் ரேவன்ஹில். அவர் தான் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதினவர். இப்ப புதுசா ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க, எழுப்புதல் இன்னும் தாமதிப்பது ஏன். அந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அவரை ஒரு மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் சொல்றாரு, என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க, என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிடல, அட்டெண்ட் பண்ண கூப்பிட்டாங்க. நான் போய் அங்க உட்கார்ந்து இருந்தேன். ഏറ്റവും பின்பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். அங்க உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், பிரசங்கியார் வந்தாச்சான்னு கேட்டேன். இன்னும் வரலன்னு சொன்னாரு. நான் அப்படியே மேடையில பார்த்துட்டே உட்கார்ந்துருந்தேன். பிரசங்கம் பண்ண வேண்டிய வேலையாச்சு, ஆள் வரல. கொஞ்சம் நேரம் தாண்டி நான் கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். என் உடம்புல அப்படி ஒரு காற்றடிச்சு. என் உடம்புல அப்படி ஒரு காற்று அடிச்ச உடனே நான் கண்ணை திறந்து பார்த்தேன். என்னடா காற்று அடிக்குது? நான் காற்று அடிக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பையன் அப்படி நடந்து போறான். நான் பார்க்கிறேன், என் மேல மட்டும் இல்லை, அவன் நடந்து போற இடம் எல்லாம் அந்த காற்று அடிக்குது. அவன் மேடையில் ஏறல,
போய் கீழே உட்கார்ந்துருந்தான். திடீர்னு மேடையில் நின்ன ஆள் சொன்னாரு, பிரசங்கியார் வந்தாச்சு, இப்ப எழும்பி பிரசங்கம் பண்ணுவாரு. அந்த சின்ன பையன் எழும்பி மேடையில போனான். மேடையில போய் மைக்க கையில எடுத்தான். மைக்க கையில எடுத்துட்டு சொன்னான், எனக்கு ரொம்ப முடியல, தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னான், ஆவியானவரே பலப்படுத்தும். அந்த லியோனார்டு ரேவன்கள் சொல்றாரு, அவன் ஆவியானவரே பலப்படுத்தும்னு சொன்ன உடனே அந்த மேடையில் அப்படியே ஒரு காற்று கீழ் நோக்கி புறப்பட்டு வந்து அந்த மைதானத்தில் உட்கார்ந்திருந்த அத்தனை பேர் மேலும் அந்த காற்று அடிச்சு, நான் பார்க்கிறேன் அந்த காற்று அப்படியே மைதானத்தை தாண்டி வெளியே போகுது. அந்த காற்று 4 பக்கம் வெளியே போகுது. வலது பக்கம் போகுது, இடது பக்கம் போகுது, முன்பக்கம் போகுது, பின்பக்கம் போகுது. அந்த காற்று போன உடனே ஆட்கள் வீடுகளை திறந்து ஓடி வந்து மைதானத்தில் விழணும். அந்த காற்று பரிசுத்த ஆவியானுடைய காற்று. அந்த ஒரு ராத்திரி 20-25 நிமிஷத்துக்குள்ள ஊர்ல இருந்த எல்லாரும் ஓடி வந்து கிரவுண்டில் விழுந்தனும். அதாக்கும் பரிசுத்த ஆவியானவரின் காற்று. என்ன பயங்கரமா இருக்கும் இல்லையா? நம்முடைய வாலிபர்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய காற்றை சுமந்து கொண்டு தேசத்துல சஞ்சரித்தால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு 2 வெண்கல தூண் போட ஒரு வாலிபன் தேவை. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, கர்த்தருடைய ராஜ்யத்தின் தூணா மாற, இந்த தேசத்துல கர்த்தருடைய நாமத்துக்காய் நிற்க நீ தேவை. உனக்கு பெரிய அறிவு இல்லாம இருக்கலாம், நீ ஒருவேளை ரொம்ப ஸ்மார்ட் இல்லாம இருக்கலாம், வெளிப்பார்வைக்கு நீ ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். தெய்வராஜ்யத்தின் தூண்களாய் நிற்க நீ தேவை. கண்ணை மூடுவோமா? முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்ணை மூடி. நான் ரொம்ப மெதுவா பேசிட்டு நின்னேன், ரொம்ப முக்கியமான காரியங்களை பேசிட்டு நின்னேன். அத்தனை பேரோடும் கர்த்தர் பேசினது உண்மை. ரோல் மாடலாய், மாதிரி உள்ள ஒரு வாலிபமாய் மாறும்படி கர்த்தருடைய கை நம்ம மேல வந்திருக்கிறது. இடது பக்கம் வலது பக்கம் முன்பக்கம் பின்பக்கவும் பாவத்தால் நிறையப்பட்ட ஒரு பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல நமக்கு மாதிரியா இருக்க சினிமா நடிகர்களோ, உலகத்தின் மனிதர்களோ, பாப் மியூசிக்காரங்களோ, ராக் மியூசிக்காரங்களோ அல்ல. நமக்கு மாதிரியா இருக்க நம்முடைய வீட்டுக்குள்ள பெற்றோரையும் நம்முடைய ஊழியத்தில் தேவ மனிதர்களையும் தந்திருக்கிறார். அந்த மாதிரியை பின்பற்றி கர்த்தருடைய ராஜ்யத்தின் தூண்களாக நிற்க ஆள் தேவை.